ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என் சின்ன பொண்ணுக்கு 5th கிரேட் கிராஜுவேஷனோட சர்ப்ரைஸ் பார்ட்டி. அவளுக்கு தெரியாது, நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும், அதாவது அம்மாமாருங்க எல்லோரும் குழந்தைங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ் கோடு வந்து Black கலர். அதனால் அவகிட்ட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் உன்னன்னு சொல்லி தான் ட்ரெஸ்அப் பண்ண வச்சேன். அவளுக்கு அவளோட சர்ப்ரைஸ் பார்ட்டின்னு தெரியாது. ஒரு 14 to 15 குழந்தைங்க வராங்க, அவங்க பேரண்ட்ஸும் வராங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி பிக்னிக் ஏரியாவில் தான் இந்த பார்ட்டி நடக்குது. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 வீடு தள்ளிங்க, அவ்வளோதான். நான் வந்து கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் கப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு, மியூசிக்காக ஸ்பீக்கரும் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். அவள் காரில் போகிறோன்னு நினச்சிட்டு காருக்கு போகிறா. ஆனால் நாங்கள் ஆக்சுவலி நடந்து தான் போகிறோம், அது அவளுக்கு தெரியாது. என் பொண்ணு வீட்டிலேருந்து இறங்குனதுலேருந்து எதுக்கு நடந்து போகிறோம், ஏன் காரில் போகல, எங்கே தான் போகிறோன்னு கேட்டுகிட்டே இருந்தா. அவள் யூஸ்வலாக அப்படி தான், அவகிட்ட ஏதாவது சொல்லாமல் நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோன்னா போய் சேர்ற வரைக்கும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பா. அது என்னன்னு அவளை சர்ப்ரைஸ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனிவே வந்து சேர்ந்துட்டோம். இது எங்கள் கம்யூனிட்டியோட பிக்னிக் ஏரியா. இதை நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டா பெட்டர். ஏன்னா அதே டைமில் வேறு யாராச்சும் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அப்புறம் 2 பார்ட்டியும் கிளாஷ் ஆகிடும். நான் எங்கள் கம்யூனிட்டி ஃபேஸ்புக் பேஜில் இன்றைக்கி 11 to 2 நான் தான் இங்கே ஹோஸ்ட் பண்ண போகிறேன் கிராஜுவேஷன் பார்ட்டின்னு போட்டுட்டேன். அதனால் யாரும் அந்த பக்கம் வரமாட்டாங்க. நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம், எல்லோரும் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்துலேயே பார்க் இருக்குது, இந்த பக்கம் பார்க்கிங் இருக்குது. அதனால் ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த இடம், எந்த கஷ்டமும் இல்லை. எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் Black இல்லைனா கோல்டு தான் ட்ரெஸ் கோடுன்னு சொல்லியிருந்தோம். அதனால் மேக்ஸிமம் Black இருக்கிற மாதிரி போட்டு வந்தாங்க. குழந்தைங்க வந்த உடனே கேம்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கூடவும் குரூப் ஃபோட்டோஸ் எடுத்து நாங்களும் அம்மாங்களும் நல்லா அரட்டை அடித்து நல்ல ஜாலியாக போச்சு அந்த நாள். நீங்கள்லாம் யோசிப்பீங்கள்ல, என்னடா 5ஆம் கிளாஸ் தானே பாஸ் ஆகிருக்காங்க, என்ன இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. நான் இதை முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இங்கே 5th கிரேட் வரைக்கும் ஒரு ஸ்கூல், 6th வேறு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற குழந்தைங்களில் நிறைய பேர் இவ போகிற ஸ்கூலுக்கே போகலை. அவங்க எல்லோரும் வேறு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஏன்னா இங்கே நம்ம எந்த அட்ரஸில் இருக்கோம், எந்த ஜிப்கோடில் இருக்கிறோன்ற பொறுத்து தான் மிடில் ஸ்கூல் வந்து அசைன் ஆகும். இவளோட மிடில் ஸ்கூலே எல்லா குழந்தைங்களுக்கும் அசைன் ஆகணும்னு அவசியம் இல்லை. எனிவே லஞ்சுக்கு வந்து பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் கேக் இருந்துச்சு, குழந்தைங்கெல்லாம் கேக் கட்டிங் பண்ணாங்க, ஒரு மாடல் வாக் பண்ணாங்க, நிறைய கேம்ஸ் விளையாண்டாங்க, மியூசிக் எல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அதோட வீடியோ எல்லாம் எடுக்கலைங்க, என் ஃபோன் வந்து சார்ஜ் போயிடுச்சு, அதனால் எடுக்க முடியல. இருக்கிற வீடியோவில் நான் போட்டிருக்கேன். எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி எல்லா அம்மாங்களும் அவங்க குழந்தைங்கள பற்றின 2 விஷயங்கள், ஒன்று அவங்கள பற்றின ஒரு நல்ல விஷயம், இன்னொன்று அவங்கள பற்றின ஒரு எம்பாரசிங் விஷயம் ஷேர் பண்ண சொன்னாங்க. எல்லோரும் ஷேர் பண்ணோம், நல்ல ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே வந்ததுக்கு சாப்பிட்டுட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஹாவ் அ குட் டே, பாய்.